இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். நாம் எவற்றையெல்லாம் செய்கிறோமோ அதை செய்யும்போது நம் இதயத்தின் நோக்கம் சுத்தமானதாக இருக்குதா என்பதை நாம் நன்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல, ஆண்டவர் என்ன நினைப்பார் என்பதற்காக நாம் வாழ வேண்டும். அவருடனான நம் உறவு தனித்துவமானது. அதனை பாதுகாப்பது உண்மையான பக்தி. இதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக நம்மோடு தெளிவாக பேசுகிறார். இன்று இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்கள் எல்லோரும் தாங்க எந்த அளவுக்கு நல்லவங்க என்று காட்டுறதுக்காகவே அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அடுத்தவங்க பார்க்கணும், அதை பற்றி அவங்க பெருமையாக அடுத்தவர்களோடு கதைக்கணும் என்றதற்காகவே அவர்கள் பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சில சமயங்களில் நாங்களும் அப்படியாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் செய்கிற உதவியோ நன்மையோ ஏதாவது ஒன்று மற்றவங்களை பார்த்து ஐயோ இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களே என்று பாராட்ட வேணும், மற்றவர்களுடைய பாராட்டு எங்களுக்கு கிடைக்க வேணும் என்றதற்காகவே நாங்களும் பல காரியங்களை செய்கிறோம். நாங்கள் செய்கிற உதவியோ திருப்பி நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது. அடுத்தவங்க நல்ல விதமாக கதைக்கணும் என்று நினைச்சும் செய்யக்கூடாது. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருந்து அடுத்தவங்க பார்க்க வேணும் என்று நோன்பு இருக்கக்கூடாது. மறைவாய் இருக்கிற நம் தகப்பனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று. பிரியமானவர்களே, மண்ணுலக வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் சொத்து சேர்க்கணும். பெயர், புகழ், பெருமை எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது. விண்ணக வாழ்வுக்காக உழைக்க வேணும். நாங்கள் செய்கிற அனைத்து செயல்களும் நம்மை படைத்தவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அதற்கான கைமாறு அவரிடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும். இன்று இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஆழமாக சிந்திப்போம். நாங்கள் செய்கிற அநேக நன்மைத்தனமான காரியங்களை முடிந்த வரைக்கும் மறைவாய் செய்வோம். அதை தகப்பனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். வெளிவேடக்காரரை போல நாமும் வாழாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சீடத்தியாக வாழ எம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.